ஆயில் என்று அடுத்த கட்டமாக இந்த சன்ஃப்ளவர் ஆயிலை நாங்கள் உற்பத்தி செய்வதற்கான ஒரு 2ஆம் கட்டமான ஒரு முயற்சி தான் இந்த தோட்டம். இப்போ உங்களோட காரணமாக தேங்காய் எண்ணெய் உற்பத்தி முற்றுமுழுதாக ஸ்ரீலங்கால இப்ப இல்லை, பாதிக்கப்பட்டிருக்கு. அதை நாங்க நிவர்த்தி செய்யணும்னா குறைந்தது 5 வருஷமா அது ஏற்படும். என்ன சொன்னா புதுசாக ஒரு தென்னை தோட்டங்களை உருவாக்கி நாங்க வாரத்துக்கு வெல்கம் டு விஜய் வாக்ஸ். நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய அராலி மத்தி என்ற ஒரு பகுதியில் வந்து நிற்கிறோம். அராலி மத்தி என்று சொல்ல வந்து நராலி துறைக்கு போகக்கூடிய ஒரு பகுதியில் தான் நிற்கிறோம். ஏன் வந்து நாங்கள் சொன்னால் பழமையாக வந்து ஒரு அண்ணா வந்து இங்கே இந்த அராலி மத்தியில் சேர்ந்த ஒரு அண்ணா வந்து ஒரு பட்டதாரி அண்ணா வந்து என்ன செய்கிறோன்னு சொன்னால் சூரியாந்தி தோட்டமும் செய்கிறார். நல்லா தெரியும், பார்த்தீங்கன்னு சொன்னாலே நிறைய சூரியாந்திகள் இருக்குது. இந்த சூரியாந்தி தோட்டம் சம்பந்தமாக வந்து சில காணொளிகளை பதிவு செய்து உங்களுக்கு வந்து வழங்கலாம் என்ற ஒரு நோக்கத்தில் வந்திருக்கிறோம். நீங்கள் பொதுவாக வந்து இந்தியாவுக்கு போனால் தான் இந்த சூரியாந்தியை பார்க்கலாம், இல்லை இந்தியாவில் அதிகமாக வந்து சூரியாந்தி செய்யப்படுகிறது என்று சொல்லி ஒரு கருத்தில் இருந்தாலும் கூட யாழ்ப்பாணத்தில் வந்து முதல் முறையாக வந்து இந்த அண்ணா மிதுசன் என்று சொல்லக்கூடிய அந்த அண்ணா தான் வந்து அதிகமாக வந்து இந்த அதிகமல்ல இதோடு வந்து 3ஆவது தடவை வந்து சூரியகாந்தி செய்கிறார். ஆரம்பத்தில் செய்யும் போதே நாங்களே இது சம்பந்தமாக வந்து ஒரு ஊடகத்தில் பணியாற்றி கொண்டிருந்த போது வந்து அந்த காணொளி வந்து பதிவு செய்து போட்டிருந்தாங்க. இப்போ வந்து சொந்தமாக வந்து விலாக்ஸ் வந்து ஆரம்பித்தபடியால் வந்து 3ஆவது தடவையாக வந்து அவர் தன்னுடைய முயற்சியில் வந்து சூரியாந்தி தோட்டத்தை வந்து மீண்டும் உருவாக்கி இருக்கிறார். அந்த வகையில் தான் வந்து இது தொடர்பான சில தகவல்களோடு உங்களை சந்திக்கலாம் என்று சொல்லி வந்திருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 10-11 வருடங்களுக்கு முன்னர் வந்து என்ன செய்யப்படுன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் வந்து சூரியாந்தி செய்கை வந்து செய்யப்பட்டது. இது வந்து பெருசாக யாருக்குமே தெரியாது, யாரும் அறிந்திருக்க மாட்டீர்கள். அதன் பிற்பாடு வந்து சங்கனையை சேர்ந்த ஒரு ஐயாவோடு இணைந்து வந்து இந்த அண்ணன் வந்து என்ன இருக்கிறான்னு சொன்னால் ஒரு பட்டார் இளைஞர் வந்து சூரியாந்தி செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நோக்கத்தில் வந்து சூரியாந்தி விதைகள் வந்து இந்தியாவில இருந்து தெரிவிக்கப்பட்டு இந்த பயிர் செய்கை மேற்கொள்ள இருக்கிற நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்த ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய வளைவில் தான் வந்து இந்த சூரியாந்திக்குரிய அந்த ஒத்திகை விவசாயம் வந்து மேற்கொள்ளப்பட்டது. அதில் வந்து நல்ல ஒரு விளைச்சல், நல்ல ஒரு பயன் வந்தவரை கிடைத்தபடியால் வந்து அதன் பிற்பாடு வந்து வயலில் வந்து இதை விதைக்கலாம் என்ற ஒரு நோக்கத்தில் வந்து மீண்டும் ஒரு முறை விதைத்திருந்தால் அதையுமே வந்து நிறைய பேர் வந்து காணொலிகள் எடுத்து டிக்டாக் சமூக ஊடகங்களை வந்து போட்டிருந்தார்கள். அந்த வகையில் வந்து இதோட வந்து 3ஆவது முறை வந்து என்ன செய்திருக்கிறான்னு சொன்னால் இந்த சூரியாந்தியை வந்து மீண்டும் உற்பத்தி செஞ்சிருக்கிறார். இது இப்போ இதனுடைய விதைகள் வந்து எப்படி எடுத்துக்கிறார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் கதைச்சப்போ சொன்ன விஷயம் வந்து இந்த இப்போ இதிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த விதைகளை வந்து அவர் என்ன செய்வதில்லை என்று சொன்னால் மீண்டும் பயன்படுத்துவதில்லை. பொதுவாக வந்து சில பயிர்கள் வந்து இப்படி செய்கிறது வந்து சாத்தியமில்லாத விளைச்சலை சாத்தியமில்லாத ஒரு செயற்பாடாக மாற்றும். இப்போ நெற்கள் அல்லது எள்ளுகளை வந்து நாங்கள் மீண்டும் மீண்டும் பயன்படுத்தலாம். இப்போ சூரியாந்தி போன்ற விதைகள் வந்து அதாவது வந்து இது ஒரு வறண்ட நில விவசாயத்துக்குரியதாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஆனால் வந்து இதற்கு வந்து நீர் தேவைப்படும். நீர் எப்படி என்று கேட்டீங்கன்னு சொன்னால் 3 நாட்களுக்கு ஒரு முறை வந்து இதற்குரிய நீர் தேவை வந்து விடுவிக்கப்படும். என்ன செய்திருக்கான்னு சொன்னால் இந்த சூரியாந்தி விதைகளோடு வந்து பயிரை வந்து இந்த இணைந்து வந்து அவர் பெற்றிருக்கிறார். ஒரே நேரத்தில் வந்து 2 விவசாயம், அடுக்கு விவசாயம் என்று சொல்லக்கூடிய அந்த அடுக்கு விவசாயம் செயல்முறையைத்தான் அவர் வந்து செய்திருக்கிறார். இப்போ வந்து சில விஷயம் சொல்லியிருந்தார் வந்து கிட்டத்தட்ட இந்த சூரியாந்தியினுடைய பூக்கள் வந்து 55 நாட்கள் 50-55 நாட்களுக்கு பின்னர் தான் இந்த சூரியாந்தி வந்து பூ மலரும். ஆனால் நிமுறை வந்து நேரத்துக்கு வந்து பூத்துட்டு, அதாவது 40-42 நாட்களுக்குள்ளே வந்து சூரியாந்தி வந்து மலர தொடங்கிவிட்டது என்று சொல்லி சொன்னேன். பார்த்தீங்கன்னா தெரியும், சில பூக்கள் வந்து இன்னும் மலரவில்லை.
நிறைய இதுகள் வந்து முட்டுக்களாகவே இருக்கின்றன. அதனால இந்த சூரியகாந்தியை பொறுத்தவரையில் வந்து சூரியகாந்திலே நிறைய நன்மைகள் இருக்கு. என்ன விஷயங்கள் இருக்கு, இப்போ என்னத்துக்காக இந்த முயற்சி வந்து செய்யப்பட்டிருக்குது. இப்போ அதை விட முக்கியமான விஷயம் வந்து யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் வந்து இந்த அண்ணா ஒருவர் மட்டும்தான் இந்த சூரியகாந்தியினுடைய பயிற்சிக்கான ஒரு முயற்சியை மேற்கொண்டு அது நல்ல ஒரு பயன் கிடைக்கும் என்ற விஷயத்தை வந்து அவர் சக்சஸ் பண்ணி இருக்கிறார். யாருமே வந்து முயற்சி எடுக்கவில்லை என்றது ஒரு வேதனைக்குரிய விஷயமா இருந்தாலும் வந்து அன்னையை வந்து நாங்கள் நேரடியாக வந்து பாராட்டி கொள்கிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து 2 விஷயம் வந்து போடப்பட்டிருக்கு. இப்போ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சூரியகாந்தி விதைகள் வந்து போடப்பட்டு முளைக்கப்பட்டிருக்கு. மறுபக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துலையுமே வந்து போடப்பட்டிருக்கு. 2க்குமே வந்து இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னென்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு விவசாயினுடைய நேரடி விவசாயத்திலிருந்து பெறப்பட்ட சீட்ஸ் விதைகளை கொண்டு இதில் வந்து பயிரிடப்பட்டிருக்கு. இதனுடைய வளர்ச்சிகள் அல்லது இதனுடைய அந்த தன்மையை பார்க்குற போது வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து மீண்டும் மீண்டும் ஒரே சீட்ஸ் விதைகளை வந்து பயன்படுத்துவதில் வந்து அதிக அளவான பயன் கிடைக்காது வந்து இந்த சூரியகாந்தியை பொறுத்தவரையிலே கிடைக்காது என்பது உண்மையாக இருக்கிறது. இப்போ இந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்த சூரியகாந்தியினுடைய தன்மையை பார்க்குற போது வந்து உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வித்தியாசம் வந்து சொல்லி. இது வந்து விவசாய ஆராய்ச்சி மையத்தால் வந்து சீல் பண்ணப்பட்ட ஒரு சீட்ஸில் எடுத்து தான் இதில் வந்து போடப்பட்டிருக்கு. இது வந்து இப்போ இந்தியாவிலிருந்து தெரிவிக்கப்பட்டனால வந்து கிட்டத்தட்ட இதனுடைய விலை வந்து 12,000 கிலோ வந்து 12,000 ரூபாய்க்கு வந்து வந்து இறக்குமதி செய்யப்பட்ட செலவு கொண்டு வரப்பட்டது எல்லாத்தையுமே உள்ளடக்கி கிட்டத்தட்ட 12,000 ரூபா வரைக்கும் வந்து முடிகிறது. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து சூரியகாந்தியை பொறுத்தவரை நிறைய நன்மைகள் இருக்குது. அது என்ன விஷயம் இருக்குன்னு சொல்லி நான் அடுத்தடுத்த பதிவோடு வந்து உங்களுக்கு வந்து சொல்லுவோம். சரி, நாங்கள் என்ன இந்த சூரியகாந்தி கூட்டத்தை வந்து உருவாக்கின அந்த அண்ணாவோடு தான் மாணிக்கிறோம். வணக்கம் அண்ணா. வணக்கம். உங்களை பேர் ஒரு சின்ன அறிமுகம் பண்ணுறோம் உங்களுக்கு. என் பேர் மிடிசன். நாங்கள் VTN நேச்சுரல் ப்ராடக்ட் நேம்ல வந்து உள்ளூர் சார்ந்த உற்பத்தியை செய்து வரோம். அந்த வகையில் எங்களோட ப்ராடக்ட்ஸ் என்ன ட்ரை ஃப்ரூட் அண்ட் செசமி ஆயில் கோகனட் ஆயில் என்று அடுத்த கட்டமாக இந்த சன்ஃப்ளவர் ஆயிலை நாங்கள் உற்பத்தி செய்வதற்கான ஒரு 2ஆம் கட்டமான ஒரு முயற்சி தான் இந்த தோட்டம். உருவாக்கணும் அந்த நோக்கம் உங்களுக்கு எப்படி உருவானது? இப்போ நாங்கள் ட்ரை ஃபுட் அதாவது ஆயில் ப்ரொடக்ஷன்ல இருக்கிற காரணத்தினால எங்களோட நாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் செல்வாக்கு செலுத்திக்கொள்ள எண்ணெய் வகையில் நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில் வந்து மட்டும்தான் நாங்கள் சாப்பாட்டுக்கு கூடுதலாக பாய்ச்சி கொண்டிருக்கோம். ஆனால் இதுக்கு வந்து சன்ஃப்ளவர் ஆயில் வந்து முழுமையாக 100% இறக்குமதி செய்கிற தன்மை இருக்கிறதால அதுக்கு நாங்கள் இங்கே உற்பத்தி காரணமாக தேங்காய் எண்ணெய் உற்பத்தி முற்றுமுழுதாக சிலங்களாக இப்போ இல்லை பாதிக்கப்பட்டிருக்கு. அதை நாங்கள் நிவர்த்தி செய்யணும்னா குறைந்தது 5 வருஷமாவது ஏற்படும் என்னன்னு சொன்னால் புதுசாக ஒரு தென்னந்தோட்டங்களை உருவாக்கி நாங்கள் வாரத்துக்கு. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா சடன்லியா 3 மாதம் தான், அதாவது 90 நாட்களே நீங்கள் எண்ணெய் உற்பத்தி செய்யலாம். வாக்குறுதி கொடுக்குறது நீங்க உற்பத்தி செய்யுங்க, நாங்க கொள்வனை செய்யறோம்ன்ற வாக்குறுதியை இப்போ உடனடியாக கொடுத்து தேங்குறோம். என்னன்னு சொன்னா அந்த மிஷினரி இப்போ எங்கிட்ட இல்லை. நிதி பற்றாக்குறை இருக்கிறது. இப்ப இது ஒரு பொது அமைப்பு மூலம் ஒரு பொதுவான அதுக்கான ப்ரொசீஜர் போன வருஷத்துல இருந்து நடந்து கொண்டிருக்கு. ஒரு இப்ப அந்த கடந்த காலம் விளைவிக்கப்பட்டதுல இருந்து மீண்டும் அந்த சூரியகாந்தி நாட்டுக்கள் வந்து எடுக்க முடியாது. புதிய நாட்டு வந்து தேவைப்படும். அதுக்கு நீங்க என்ன இருக்கீங்களா? மறுபடியும் நாங்க இந்தியாவில இருந்தா கொள்வனை செய்யக்கூடிய இப்ப மற்ற விதைகள் கொள்வனை செய்யற மாதிரியே இதுவும் நாங்க கொள்வனை செய்ய வேண்டிய தேவை இருக்கு. ஆனா இந்த முறை நாங்க மாற்று வழியாக ஒரு ஃபார்மசிட்ட நாங்க கம்பெனில இருந்து கொள்வனை செய்யும் போறோம். சில விட அது வந்து
ஹைபிரிட் இனமாக்கப்படுற சந்தர்ப்பத்தில் அது அடுத்த கட்டமா நாங்க விலைக்கு செய்யக்கூடிய தன்மையால் உருவாக்கப்பட்டிருக்கலாம். அதனால நாங்க விவசாயிட்ட ஒரு ஃபார்மர்ஸ்கிட்ட தோட்டத்திலேருந்து நேரடியா இந்தியாவில் இருக்கிற தோட்டத்திலே சீட்ஸ் கொள்ளவன் செய்தும் போட்டு இருக்கிறோம். அதை வச்சுட்டானா நாங்க அடுத்த முறை நாங்களே சீட்ஸை விநியோகக்கூடிய தன்மை. இப்ப நேரடியா அந்த ஒரு விவசாயிட்ட இருந்து எடுத்த அந்த சீட்ஸ்ல இருந்து பெறப்பட்ட அந்த நாட்டுக்கள் வந்து எப்படி இருக்கு? அது இதோட ஒப்படைக்க அது விளைச்சல் குறைவா தான் இருக்கு. அந்த முளதரன் அதுவும் குறைவா இருக்கு. இப்ப எங்களுக்கு எடுத்தது ஒரு 50 வீதம் சொன்னா வீட்டு எடுத்தது ஒரு 80 வீதமா இருக்கு. முழுமையான 100 வீதம் முளதரன் இல்லை தான். இதுக்கான பசலைகள் இதற்கான நீர் தேவை வந்து எப்படி இருக்கு? இது போன முறை நாங்க சூரியாந்தி போட்டு அதை பிறகு நாங்க ஒன்றுமே செய்யல. அதை அப்படியே ரொட்டவேல் அடிச்சு நாங்க இந்த கண்டி அப்படியே அடிச்சு போட்டு நெல் விவசாயம் செய்தாங்க. நெல் விவசாயம் செய்த உடனே திருப்பி நாங்க சாதாரண ரொட்டவேல் முறை மூலம் பண்படுத்தி பாத்தி அமைச்சிட்டு நாங்க பயிரும் போட்டு அதுக்குள்ள நாங்க போட்டுக்கிறோம். பெருசா நாங்க இதுக்கு பசலைன்னு சொல்லி இடவிட இல்லை. நாங்க இந்த சகோதரின தாவரமாகிய பயறு உளுந்துகளை இதுக்கு நடுறதால அவைக்கு ஒரு குளிர்ச்சியாகவும் அதே நேரம் பாத்தீங்கன்னு சொன்னா நைட்ரசன் பாதிப்பு கொடுக்கறதால சூரியாந்தி தேவையான பசலை இதன் மூலம் கிடைக்கிறதால செழிப்பா இருக்குன்னு. இப்ப யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை இப்ப உங்களை இப்ப நீங்க செய்யற மாதிரி அப்புறம் யாராவது முயற்சி எடுத்திருக்காரா உங்களோட வந்து தொடர்பு கொண்டு இப்ப நாங்க இந்த செய்யறதுக்கான ஒரு ஆலோசனை தாங்கன்னு சொல்லி யாராவது கேட்டு? நிறைய பேர் தொடர்பு கொண்டிருக்கீங்க. சில பேர் முயற்சி எடுத்து போட்டு இந்த முறையும் போட்டிருக்கேன். எங்க போட்டிருக்கேன்? எங்களை ஊருக்கே நான் போட்டிருக்கேன். இப்ப நீங்க இது அறுவடை முடிஞ்ச அப்புறம் கண்டினியூஸா அது முளைக்கக்கூடிய மாதிரி இப்பதான் போட்டிருக்கேன். ஓகே சரி. அஞ்சு மணி கோயில மணியும் மணிக்குது. சரி ஓகே. இந்த சூரியாந்தி விதைகள் என்பது வந்து சூரியாந்தியினுடைய அந்த முயற்சியை பொறுத்தவரை வந்து நாங்கள் மீண்டும் மீண்டுமே பாராட்டி கொண்டு தான் இருக்க வேண்டும். காரணம் வந்து சில சவால்களுக்கு மத்தியில வந்து இந்த சூரியாந்தி நிறைய பேர் வந்து செய்வார். இப்போ விவசாயங்களை தாண்டி இதனுடைய தேவை வந்து எங்களுக்கு அதிகரிச்சிருக்கிறது. நான் சொன்னது மாதிரியே வந்து ஒயில் தேவை வந்து மிக வந்து முக்கியமான ஒரு 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 தேவையான பண்டமாக வந்து மாறிவிட்டது. இலங்கை பொறுத்தவரையில் வந்து எண்ணெய்க்கான கேள்வி வந்து அதிகரிச்சிருக்கு. அதுக்கு வந்து ஒரு வழிவகையாக வந்து இந்த சூரியாந்தி வந்து இருக்கு. சூரியாந்தியினுடைய மிக வந்து சிறியதாக கை அளவை விட இந்த உள்ளக்கூடிய இந்த பகுதி அவ்வளவு இல்லை. நான் விவசாயம் சேர்த்தி பிறகு வந்து முன்னுமை செய்தபடியால வந்து அதற்கான ஒரு சத்து போஷணை வந்து இல்லாமல் இருக்கலாம் நான் என்னுடைய கருத்தா இருக்கு. சரி.